குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. ஆண்டவருடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை. தேவனுடைய ஆலயத்திற்கு போகணும். எழுந்துட்டீங்களா? சில ஆலயங்கள்ல ஆராதனை ஏர்லி மார்னிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க ஏற்கனவே சர்ச்சுக்கு போயிட்டீங்களா? சிலருக்கு இன்னைக்கு தேர்ட் சர்வீஸ் அல்லது ஃபோர்த் சர்வீஸ்க்கு போலான்னு யோசனை இருக்கோ என்னவோ. சரி, வாங்க தேவனுடைய வார்த்தையை தியானித்து நமக்குள் இன்னொரு விசை கூட எழுப்புதல் உண்டாகும்படியாக ஒரு சின்ன ஜெபம் செய்துவிட்டு ஆலயத்திற்கு செல்லலாம். இன்றைய நாளிலே தேவனுடைய சன்னதியில் முழுமையாக நம்முடைய நேரத்தை செலவழித்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய வார்த்தை தியானம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை உணர்ந்து வாழ்வதற்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என்னங்க, நாம் செல்வது ஆலயத்திற்கு என்கிற போது அநேக ஆலயங்கள் இருக்கிறது, அநேக கோயில்கள், அநேக பில்டிங்ஸ் இருக்கிறது. ஜெபிக்கிற இடங்கள் என்று அநேக இடங்கள் கூட இருக்கின்றன. சபைகளும் கூட அநேகம் இருக்கின்றன. கிறிஸ்தவ சபை மாத்திரமே இன்னும் பல்வேறு தரப்பட்ட சபைகள் இருக்கின்றன. வியாபாரிகள் சங்கம், வேலை செய்வோர் சங்கம் என்று எத்தனையோ இருக்கின்றன. ஆனா நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறவர்கள், அவருடைய சபையை சேர்ந்தவர்களாக, அவர்கள் ஒரு பாகமாக இருக்கிறோம். சபையை தேவன் சரீரத்தோடு ஒப்பிடுகிறார். சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தே வேலை செய்கிறது. அதேபோல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எந்த இனத்தாராயிருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாயிருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த டினாமினேஷனை சார்ந்தவர்களாயிருந்தாலும், கிறிஸ்துவுக்கு சம்பந்தப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்பது நாம் நினைவு கூறுகிற விஷயம். தீமோத்தேயுக்கு பவுல் விதமாய் எழுதுகிறான். தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை பின்னால சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய சபையை என்று. தேவனுடைய சபை என்றால் இங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாங்க, கவனிங்க. தேவனுடைய வீடு என்றால் அது ஜீவனுள்ள தேவனுடைய சபை. வீடு, ஆலயம் என்பது ஒரு கட்டடமாக இருக்கலாம். சபை என்பது கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நபர்களால் நிறைந்தது. தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் போகிறோம் என்று சொல்லுகிற போது நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் நாமத்திலே அங்கே ஒன்று கூடுகிறோம். நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட இரத்த உறவுகளாக இருக்கிறோம். ஒரே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரே பரலோகத்துக்காக ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தேவ ஆலயத்திற்கு நாம் போகிற போது ஒரே சிந்தையும் ஒரே ஆவியும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அங்கே நம்மை நாம் தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அங்கே நம்முடைய குலம், நம்முடைய ஜாதி, நம்முடைய அதிகாரம், நம்முடைய பதவி என்று இவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கல்ல நாம் ஆலயத்திற்கு செல்லுவது. நம்மை நாம் காண்பித்துக் கொள்வதற்கோ, நம்முடைய வஸ்திரங்களை காண்பித்துக் கொள்வதற்கோ, நம்முடைய தாளந்துகளை காட்டிக் கொள்வதற்கு, நான் எவ்வளவு நன்றாக பாடுவேன், எவ்வளவு அழகாக பேசுவேன், எவ்வளவு அழகாக இருப்பேன் என்பதை எல்லோருக்கும் காண்பித்துக் கொள்வதற்காக போகிற இடம் ஆலயம் அல்ல. இட்ஸ் நாட் லைக் அ கிளப், இட்ஸ் நாட் லைக் அ கேதரிங். அதாவது கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய பிள்ளைகளாக நாம் எல்லோருமே ஏக மனதுடையவர்களாய் ஆராதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதற்காகவே ஆலயத்திற்கு செல்லுகிறோம். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை, ஜீவனுள்ள தேவனுடைய வீடு, அது ஆண்டவருடைய சன்னதி என்கிற போது அங்கே நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சிற்சில பிரதேசங்களுக்கு நாம் செல்லுகிற போது அங்கே இருக்கிறதான சட்டங்களை நாம் பின்பற்றியாக வேண்டும். உதாரணத்திற்கு எருசலேமிலே, அதாவது அங்கிருக்கிற யூதர்கள் மன்றாடுகிற சுவற்றின் அருகே செல்வார்கள், அதற்குள்ளே செல்லுவார்கள் அல்லது சிற்சில இடங்களுக்கு செல்வார்கள். ஆனால் கட்டாயமாக யூதர்களின் சம்பிரதாயத்தின்படி அவர்கள் தங்கள் தலையின் மீது அந்த தொப்பி வைத்துக் கொள்ள வேண்டும், தலையை கவர் பண்ணிக்கொள்ள வேண்டும். நாமும் கூட அங்கே போகிற போது நான் கிறிஸ்துவுக்கு நாம் சமர்ப்பிக்கிறோம். அதாவது புதிய ஏற்பாட்டில் இந்த நடைமுறை இல்லை.
அது இல்லாவிட்டாலும் பழைய ஏற்பாட்டிலே அது இருக்கிறது. ஆனால் இங்கும் அந்த பட்டணத்திலே அதை கடைபிடிக்கிறார்கள் ஒரு டிசிப்ளினாக. நான் வெளியரங்கமாக வஸ்திரம் அணிகிற விதத்தை குறித்து இந்த வகையிலே வஸ்திரம் அணிந்து கொள்ள வேண்டும், இப்படி தொப்பி அணிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டும் என்று இவளை முக்கியமாக என்று சொன்னாலும் கூட தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற போது அதற்குள்ள இருக்கிற அந்த இன்னர் மீனிங் என்னவென்றால், ஒரு சப்மிசிவ், நம்மை சமர்ப்பித்துக் கொண்டு, நம்மை நாம் தாழ்த்தி கொண்டு, என்னுடைய சிரசு கிறிஸ்துதான் என்பதை ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. என் ஜீவனுள்ள தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை, நம்மை காண்கிற தேவன், நம்முடைய பேச்சை கேட்கிறவர், என்னுடைய விண்ணப்பத்துக்கு செவிசாய்க்கிறவர், எனக்காக சந்தோஷப்படுகிறேன், தேவனிடத்திலே நான் செல்லுகிறேன். பிரசங்கியின் புத்தகத்திலே சாலமோன் சொல்லுகிறான், தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற போது உன் நடத்தையை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று. தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது நம்ம எந்த அளவுக்கு டிப்டாப்பா இருக்கிறோம், எவ்வளவு ஈர்க்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, என் நடத்தை எப்படி இருக்கிறது, என் உள்ளம் எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும், கவனமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. தேவனுடைய ஆலயத்திலே துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, பரிசுத்தம், பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய பனிமுட்டுகளாக சுமக்கிறவர்களாக நம்மை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ஆசாரியர்களாக, போதகர்களாக, நாட்களில் கொயர் மெம்பர்ஸாக, பிரீச்சர்ஸாக, ஹெல்பர்ஸாக, ஆலயத்திலே எந்த பணியிலே யார் எங்க இருந்தாலும் நாம் எல்லோரும் இருதய சுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அரைகுறை மனதோடு ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு விருப்பம் இருக்காது. அதேபோல அனாவசியமான காரியங்கள் எல்லாம் அவருக்கு ஒவ்வாது. தாவீதை போல பாடுகிறோம் என்று நினைக்கிறீர்களானால் உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று என்று ஆமோஸின் நாட்களிலே தேவன் சொன்னதைப் போல இந்த அநேக ஆலயங்களிலே அந்த மியூசிக் அளவுக்கு அதிகமான இறைச்சல் உள்ளது. பாடல்களை இஷ்டம் போல பாடுவது, பாடுகிறவர்கள் மனம் திரும்பாதவர்களாக, ரட்சிக்கப்படாதவர்களாக, இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்களாக கூட ராகத்துக்கும் தாளத்துக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் ஆராதனை செய்கிற போது தேவன் நம்முடைய இசையிலே அவர் சந்தோஷப்படவே மாட்டார். இதெல்லாம் தெரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஆராதிக்க ஆயத்தமாக வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையும் பரிசுத்தமான கரங்களோடும் சுத்தமான இருதயத்தோடும் நல் மனசாட்சியோடும் செய்ய வேண்டும் என்பது பரிசுத்த வேதாகம் சொல்கிற சாரமாயிருக்கிறது. என்னை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். பெரும் பேச்சுக்களால் அல்ல, அவர்கள் உதடுகளால் என்னை ஆராதிக்கிறார்களே தவிர உள்ளத்தினால் அல்ல என்று சொல்லுகிறார். அவர்கள் ஆபத்தை எதிர்பார்த்து என்னிடத்தில் வருகிறார்களே தவிர என்னை உண்மையாய் உணர்ந்து என்னை ஆராதிக்கிறது இல்லை என்பது போல நாட்களிலே ஆலயங்களிலே தேவ பிரசன்னத்தை இழந்து போன நிலைமையிலே இருந்த போது அங்கே ஆண்டவர் எச்சரித்தார். இந்த கடைசி நாட்களிலும் அதே நிலைமையை நாம் பார்க்கிறோம் அல்லவா? நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவனாயிருக்கிறாய் என்று சர்தை சபைக்கு அவர் சொன்னது போல, நீ வெதுவெதுப்பான நிலைமையில் இருக்கிறாய் என்று லவோதேக்கியா சபைக்கு அவர் சொன்னது போல, பிலேயாமின் புத்தகத்தை கை கொள்ளுவோர் உன்னிடத்தில் உண்டு, எசபேலை போன்றவர்கள் உன்னிடத்திலே உண்டு, எனவே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர் சபைகளை எச்சரித்தது போல இந்நாட்களிலும் நம்முடைய சபையிலே நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய சபைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். நம்மை நாம் தேவனிடத்திலே அர்ப்பணித்துக் கொண்டால் ஒவ்வொரு முறை நாம் அவருடைய நாமத்திலே கூடுகிற போது நம்மை சுத்திகரிக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நம்மை புடமிடுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நாம் இழந்து போனவைகளை நமக்கு திரும்ப தருவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய பட்சமாய் நின்று நம்மை ஆதரிக்கிறதற்கும் பிசாசானவன் எதிர்க்கிற வல்லமை தருவதற்கும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதற்கே நாம் ஆலயத்திற்கு போக வேண்டும். ஜெபிப்பதற்கு நீ சரியாக இருக்கிறாயா இல்லையா என்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னுடைய உண்மையான நிலையை நீ உணர்ந்திருக்கிறாய் என்பதுதானே முக்கியம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நபர் எதற்காக போவார்? சுகவீனம் இருக்கிறது, அது என்ன நிலையில் இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்கு தானே. அங்கே சென்று ஸ்கேனு, எக்ஸ்ரே இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்களா இல்லையா? அதே போல நாம் தேவனுடைய சன்னதிக்கு போகிற போது நான் எங்கே இருக்கிறேன் என்பதை நாம் சரியாக தெரிந்து கொள்வதற்கு, நமக்குள் இருக்கிற பலவீனங்களை அறிந்து தேவனிடத்தில் விண்ணப்பித்து சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கும் விடுவிக்கப்படுவதற்கும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் தான் தேவாலயத்திற்கு நாம் செல்லுகிறோம் என்பதை நினைவு கூற வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டிலே தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அருளி செய்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:16 பார்க்கிற போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம்,
இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே கேட்டார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. அப்பொழுது கொஞ்சம் பேர் எலியா என்றும், சிலர் தீர்க்கதரிசி என்றும், சிலர் யோவான் ஸ்நானன் என்றும், இன்னும் சிலர் எரேமியா என்றும் சொல்கிறார்கள் என்றபோது, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது பேதுரு சொன்ன பதிலை கவனியுங்கள். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். மத்தேயு சுவிசேஷம் 16:16. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதற்கு இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். உனக்கு பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தினார். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியவில்லை நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. இன்று நமக்கு சிலுவையின் மரணம், உயிர்த்தெழுதல் அவைகளை கண்ணார காணாவிட்டாலும் நேரில் பார்த்தது போல உண்மையான அந்த அனுபவங்கள், 4 சுவிசேஷகர்கள் எழுதின புத்தகங்கள், பவுல் எழுதின புத்தகங்கள், பைபிளிலே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதல், சிலுவையிலே காரியங்கள் நடந்தது, உயிர்த்தெழுதலின் சம்பவம், இவையெல்லாவற்றையும் நன்கு அறிந்தும் கூட இன்னும் அன்று சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நான் ஆராதிக்கிற தேவன் என்பதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அது பரிசுத்த ஆவியானவரால் தான் நினைவூட்டப்படுகிறது. அத்தனை பேர் இருந்தபோது, அத்தனை சீஷர்கள் இருந்தபோதும் பேதுரு அடையாளம் கண்டு கொண்டான் என்றால் அதை உனக்கு தேவன்தான் வெளிப்படுத்தினார் என்றார். 18வது வசனம், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார். நிறைய பேர் பேதுருவின் மீதான் சபை கட்டப்படும் என்று நினைக்கிறார்கள். பேதுருவை ஒரு சபை தலைவனாக, சபைக்கு மூப்பனாக தேர்ந்தெடுத்தார் என்று நினைக்கிறார்கள். கவனிங்க, இந்த கல்லின் மேல் என்றால் பேதுரு செய்த அந்த கன்ஃபெஷன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றது. ஜீவனுள்ள கிறிஸ்து என்கிற கன்மலை, கிறிஸ்துதான் நம்முடைய அஸ்திவாரம், வேறு அஸ்திவாரங்கள் இல்லை. கிறிஸ்துவின் நாமத்திலே நாட்களிலே சபைகள் கட்டப்படுகின்றன. எந்த பெயரை வைத்துக் கொண்டாலும் சபைக்கு, அந்த சபைக்கு சிரசு கிறிஸ்துதானே. கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டோர் எல்லோரும் சபையின் உறுப்பினர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல நீங்க இருக்கீங்களா? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய பந்தியிலே பங்கெடுத்துக் கொண்டு பரலோகத்திலே இருக்க போற குடும்பத்தில் பங்கெடுக்கிறவர்களா இருக்கிறீர்களா? அதுதான் உண்மையான சபை. கட்டடம் அல்ல. ஆலயம் என்றால், அதாவது ஆலயம்னா ஒரு பில்டிங்கா இருக்கலாம். ஆனால் சபை என்கிற போது அது கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட விசுவாசிகளின் கூட்டம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். 19வது வசனம், பரலோகத்தின் திறவுகோல்களை கவனிங்க நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டிவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று திட்டமாய் சொல்லுகிறார். கவனிக்கணும். அதாவது கிறிஸ்து இயேசு என்கிற கல்லின் மீது நான் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதோடு கூட பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும். அதுதாங்க தேவனுடைய ஆலயம். ஆலயத்திற்கு சென்று நாம் ஒன்று சேர்ந்து இந்த பூமியிலே எவற்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டுகிறோமோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்குமா? எதை இங்கு விடுவிக்கிறோமோ அது பரலோகத்திலும் விடுவிக்கப்பட்டிருக்கும். நாம் இந்த உலகத்திலே வாழ்கையிலே நாம் கட்ட வேண்டியவைகள் சிலது உண்டு, அதுபோல் விடுவிக்க வேண்டியவைகள் சிலதும் இருக்கின்றது. நாம் பிசாசானவனுடைய கிரியைகளை கட்ட வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் நடக்கும்படியாக விண்ணப்பம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறவைகளை, நம்மை கட்டுகிற பிசாசானவன் கிரியைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அருளுகிற சுகத்தை, ஆசீர்வாதங்களை, ஆரோக்கியத்தை, நன்மையை நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிப்பதன் மூலமாக விடுவிக்க வேண்டும். ஆமாங்க, ஆலயத்திற்கு சென்று பிசாசானவனை கட்டுவதற்காக விசுவாசிகள் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்தா, உன்னுடைய வீட்டிலே உன்னை கஷ்டப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள், தேசத்திற்கு மேலாய் சுற்றி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியின் கூட்டம்
இந்த மனித இனத்தை அந்த நரகத்துக்கு, அது மனிதனை ஏமாற்றி இழுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொல்லாத ஆவியின் கிரியைகளை நாம் கட்ட வேண்டும். பிசாசின் கிரியைகளை அகற்ற வேண்டும். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது நாம் இங்கே கேட்பதை தேவன் அங்கே ரிலீஸ் செய்வார். நாம் இங்கே ஜெபித்து கட்டுகிறவர்களை தேவன் அங்கே ஷட் செய்வார், அடைத்து விடுவார். எவ்வளவு மகத்துவமான ஆண்டவர். ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஏதாவது தீராத இக்கட்டுகள் உண்டா? எல்லோரும் சேர்ந்து ஒருமனதாய் ஜெபிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஏதாவது கோரிக்கைகள் இருக்கிறதா? இன்னும் தீராத விஷயங்கள் எதுவும் இருக்கிறதா? எவ்வளவு முறையிட்டாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கிடைக்காதவைகள் உண்டா? சாத்தான் கட்டி வைத்திருக்கிறா? நாம் விடுவிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தில். நீங்க கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறீர்களா? பலவீனங்களுக்கு அடிமையாக இருக்கிறீர்களா? அதிலிருந்து வெளிப்பட முடியாமல் இருக்கிறீர்களா? தேவன் உங்களை விடுவிப்பார் அப்படிப்பட்ட விஷயங்களில் இருந்து. வாருங்கள், தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். தனிமையிலே, குடும்பமாக, இன்னும் முக்கியமாக ஆலயத்திலே, ஆண்டவருடைய நாளிலே நாம் அவரை ஆராதிப்பது, ஜெபிப்பது, அவர் அருளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, விடுதலையை பெற்றுக்கொள்வது, இப்படி அவருடைய ராஜ்யம் கட்டப்படும் வகையில் சாத்தானின் நெருக்கடியால் ஒடுக்கப்படுகிற மக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவது எவ்வளவோ முக்கியம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எத்தனையோ தரம் எங்களால் முடியாது, என்னால் இயலாது என்று சாத்தான் எங்கள் மீது சுமத்துகிற தந்திரத்தினாலே அவனுடைய கட்டுக்களிலிருந்து நாங்கள் விடுபட முடியாமல், அவற்றை எங்களை விட்டு அகற்ற முடியாமல் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்பா, எங்களை விடுவிக்கிற கிறிஸ்து இருக்கிறார் என்று ஆலயத்திற்கு சென்று 2-3 பேராக சேர்ந்து என் நாமத்தினால் எதை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது கட்டவிழ்க்கப்படும் என்றீரே. இங்கே 2 அல்லது 3 பேரை நாமத்தினால் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை யார் எந்தெந்த கட்டுகளுக்கு அடிமையாக இருக்கின்றார்களோ, எந்த கட்டப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்களோ, சாத்தானால் கட்டப்பட்டவர்களாக பொல்லாத ஆவிக்கு அடிமைகளாக பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கிறோம் அப்பா. அதே போல இந்த காலை வேளையிலும் இன்னும் என் வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துகிற விசுவாச வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் பலப்பட வேண்டும். சுத்த இருதயத்தோடு நான் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் பிள்ளைகளை. உடைய நாமத்துல விடுதலை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமையை உம்முடைய சன்னதியிலே வந்து, உம்முடைய ஆலயத்திலே வந்து ஜெபிக்கும் போது நடக்கிற அற்புதங்களை அனுபவிக்க கிருபையிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பாருங்கள் மற்றும் ஜெபத்தை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் பட்சமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்று சண்டே அல்லவா, உங்கள் ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுங்கள். தேவ வார்த்தை கேளுங்கள். இந்த விஷயங்களை உங்களுக்கு அறிந்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களையும் வழிநடத்துங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.